எனக்கு ஃபஸ்ட்டு டேட்டா சயின்ஸோட ரோட் மேப் பற்றி சொல்லுங்கள் சார். சரி, ஓகே. ஸோ டேட்டா சயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பைத்தான் தாங்க பேஸு. ஓகே சார். பைத்தான் படிச்சுட்டு நீங்கள் டேட்டா அனலிஸ்ட் வேலைகள் பண்ணணும். அதை கற்றுக்கிட்டு மிஷின் லேர்னிங், அதில் இருந்து டேட்டா சயின்ஸுங்க, அதுலேருந்து ஏஐ, இது தாங்க அந்த ரோட் மேப்புடைய பேஸுங்க. ஓகே சார். நான் இப்போ கிளியராக வந்து ஒரு ரோட் மேப்பே சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து விஷுவலைசேஷன், டேட்டா விஷுவலைசேஷன் தான் ஸ்டெப் 3. ஒரு ஸ்டூடெண்ட் அவனுடைய மார்க்ஸ் எல்லாம் எடுத்தேன். இந்த மார்க்ஸ்லாம் எடுத்து அது மூலமாக வந்து அவனுடைய ஆவரேஜுங்க, அவனுடைய சம்முங்க, அந்த கிளாஸில் இருக்கிற இவனோட ரேங்க்குன்னு எல்லாத்தையும் அதுலேருந்து ஒரு இன்சைட்டை கண்டுபிடிச்சேன். இதை வந்து ஒரு சார்ட்டாக வந்து அவன் எந்த அளவு படிச்சிருக்கான், எவ்வளோ மார்க் எடுத்துக்கான், கிராஃபிக்காக காமிக்கிறேன். ஸோ ஸ்டெப் 4 லேர்ன் பண்ண வேண்டியது மெஷின் லேர்னிங். என்ன அல்காரிதமை வச்சு நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை வச்சு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கும். ஓகே. அதே வந்து டீப் லேர்னிங்னா ஒரு நிறைய விஷயங்களை வச்சு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கும். அப்போது டேட்டா அனலிட்டிக்ஸ்னு ஒன்று சொன்னீங்க. ஸோ எனக்கு டேட்டா சயின்ஸ்க்கும் டேட்டா அனலிஸ்ட்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை சொல்லுங்கள். டேட்டா அனலிஸ்ட்டுங்க, இங்கேயும் டேட்டா அனலிஸ்ட்டுங்க. ஒரு டேட்டாவை எடுத்தேன், அதை க்ளீன் பண்ணேன், இதுலேருந்து ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறேன். இது டேட்டா சயின்ஸ். இதுவும் ஃப்யூச்சரில் இப்போ இருக்கிற டேட்டா வச்சு ஃப்யூச்சரையும் ப்ரெடிக்ட் பண்ணோம். இப்போ என்ன நடந்துட்டு இருக்கோன்னு ப்ரெடிக்ட் பண்ணோம். கெரியர் கேப்புங்க, நான் ஐடியில் ஒர்க் பண்ணவருங்க, ஆர்ட்ஸ் காலேஜில் படித்த என் தம்பி பிளேஸ் ஆகிருக்கான் நேர்மையாக. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஹாய் டெக்கஸ், வெல்கம் டு த பாட்காஸ்ட். கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் வந்து டேட்டா சயின்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் மட்டும் தான் படிக்கணுமா, ஃப்ரெஷர்லாம் படிக்கக்கூடாதா, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதை நம்ம வாங்க சார்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. டேட்டா சயின்ஸை பற்றி ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஒரு வீடியோ போட்டு அதில் நிறைய கேள்விகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் நம்ம ஸ்ரீராமுங்க. அதாவது வந்து ஒருத்தவங்க கோர்ஸ் படிக்கிறதா இருந்தால் என்ன மாதிரி ரோட் மேப் இருக்கும் அது நிறைய கேட்டுட்டு இருந்தாருங்க. சரி, அதுக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோ பண்ணிடலாம் தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். உங்கள் கேள்விகள் நீங்கள் கேட்கலாம் தம்பி. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி என்ன வந்து, அண்ணா டேட்டா சயின்ஸ் நான் படிக்கலாமா அப்படின்னா வந்து, நீங்கள் ஐடியில் இருக்கீங்கன்னா டேட்டா சயின்ஸ் கண்ணு மூட்டு படிங்க. நான் ஐடியில் இருக்கீங்க, கெரியர் கேப் இருக்குது, ஓகேவா, வேறு ஏதோ ஒரு ஃபீல்டு டிப்ளமா மெக்கானிக்கல் சிவிலில் இருக்கேன் அப்படின்னா வந்து டேட்டா அனலிஸ்ட் மாதிரி படிச்சுட்டு ஐடிக்குள்ளே நுழைஞ்சிட்டு அதுக்கப்புறமா டேட்டா சயின்ஸ்குள்ளே போகிறது புத்திசாலித்தனங்க. ஓகே, நிறைய சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீ என்ன படிச்சிருக்க என்னன்னே தெரியாது, இன்றைக்கி ட்ரெண்டிங் டேட்டா சயின்ஸ் படின்டுவாங்க. படிக்காதீங்க. அவன் சொன்னான்னு படிக்காதீங்க. என்னால் படிக்க முடியுமா, என்ன வேலைக்கு எடுப்பாங்களா, அங்கே வேலையில் போய் என்னால் சர்வை பண்ண முடியுமா, இந்த 3 கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் மட்டுமே தான் வந்து ஒரு கோர்ஸ் எடுத்து நம்ம படிக்கணுங்க. ஓகேவா? ஸோ உங்கள் கேள்விக்கு முன்னாடி வந்து நம்ம கம்பெனியில் படித்து பிளேஸ் ஆன ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 15 20 25 இவங்க எல்லாமே நம்ம கம்பெனியில் படித்து பிளேஸ் ஆனவங்க. அதோட ஒரு சந்தோஷமான விஷயம் நான் ஷேர் பண்ண ஆசைப்பட்றேங்க. நான் வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் டேட்டா சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க அண்ட் இன்ட்ரோடைய அட்வான்ஸ்டு பைத்தான் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. இந்த உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனியில் படித்து பிளேஸ் ஆனால் நம்மளுடைய ராஜை பற்றி தான் நான் பேச போகிறேங்க. என் தம்பி ராஜுங்க, சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுங்க அண்ட் சென்னையை சேர்ந்த நம்ம தம்பி வந்து நேர்மையாக வேலைக்கு போயிருக்காருங்க. ஓகேவா? இவ்வளோ 2017ங்க, இவ்வளவு கேரியர் கேப்புங்க, நான் ஐடியில் ஒர்க் பண்ணவருங்க, ஆர்ட்ஸ் காலேஜில் படித்த என் தம்பி பிளேஸ் ஆகிருக்கான் நேர்மையாக. ஓகே, அவருடைய ஸ்பீச் நம்ம கேட்கலாம். இப்போ 2017 எம்எஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு ஐடியில் போவோம், நான் ஐடி தான் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு பப்ளிஷிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. கெரியர் க்ரோத்தே இல்லை. ஸோ ஐடி ஃபீல்டு மூவ் ஆகணுன்ட்டு வெங்கட் சாரை வந்து மீட் பண்ணேன். ஐடி ஃபீல்டுக்கு போக முடியும்னு நான் கைட் பண்ணார். அந்த கைடன்ஸ் பேஸ் பண்ணி நான் அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல கம்பெனியில் பேசுவேன். கண்டிப்பாக அவரோட ஸ்பீச் ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் நான் நம்புகிறேங்க. எல்லாராலையும் போக முடியும் நேர்மையாங்க. நான் ஐடி, கெரியர் கேப் இருக்குது, ஃப்ரெஷரு, ஐடிக்குள்ள நுழையணும்னு நினைக்கிற, டிகிரி இல்லை டிப்ளமா தான் முடிச்சிருக்கேன்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஐடிக்குள்ளே நுழைய முடியும் நேர்மையாங்க. நம்பிக்கையோடு போராடுங்க. எந்த உதவியாலும் காண்டாக்ட் பண்ணலாங்க. உங்கள் கேள்விக்கு இப்போ போகலாங்க. ஓகே சார். ஓகே சார், நீங்களே சொல்லிட்டீங்க. எனக்கு ஃபஸ்ட்டு டேட்டா சயின்ஸோட ரோட் மேப் பற்றி சொல்லுங்கள் சார். சரி, ஓகே. ஸோ டேட்டா சயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பைத்தான் தாங்க பேஸு. ஓகே சார். பைத்தான் படிச்சுட்டு நீங்கள் டேட்டா அனலிஸ்ட் வேலைகள் பண்ணணும். அதை கற்றுக்கிட்டு மிஷின் லேர்னிங், அதில் இருந்து டேட்டா சயின்ஸுங்க, அதுலேருந்து ஏஐ, இது தாங்க அந்த ரோட் மேப்புடைய பேஸுங்க. ஓகே சார். நான் இப்போ கிளியராக வந்து ஒரு ரோட் மேப்பே சொல்கிறேன். பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான், பைத்தான் ப்ரோக்ராமிங்னு சொல்லக்கூடிய லூப்பிங் கான்செப்ட்ஸுங்க. ஸோ லைப்ரரிஸ்லாம் லேர்ன் பண்ணிக்கணுங்க. லைப்ரரிஸ்னால் என்னெல்லாம் இருக்குது, நம்பை, நியூமரிக்கல் பைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூமரிக்கல் ப்ராசஸிங், இந்த அடிஷன், சப்ராக்ஷன், டிஃப்ரென்ஷியேஷன், இன்டகிரேஷன் எல்லாமே இன்பில்ட்டாக இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் முக்கியமாக பண்ண வேண்டியது பாண்டாஸ்னால் என்னென்னா வந்து
பாண்டாஸ்ன்ற ஒரு அதுதான் வந்து டேட்டாவெல்லாம் ப்ராசஸ் பண்ணக்கூடிய லைப்ரரிங்க. இதான் மெயினாக வந்து டேட்டா அனலிஸ்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பாண்டாஸ் லைப்ரரின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, பாண்டாஸ் லைப்ரரினா வந்து இது வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு, டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, டேட்டாவை க்ளீன் பண்ணுறது, எல்லா வேலைகளும் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லைப்ரரிங்க. எல்லாமே அதுவே பண்ணிவிடும். சும்மா டேட்டா pd.read_csv போட்டாவே ஒரு ஃபைல் சிஎஸ்வி ஃபைல் வந்து டேட்டாவை எடுத்துரும். எல்லாமே அது சும்மா ஒவ்வொரு லைன் கோடு தான், டப்புன்னு பண்ணிட்டு போயிடலாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த லைப்ரரிஸ்லாம் லேர்ன் பண்ணிக்கணும், அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ண கற்றுக்கணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து விஷுவலைசேஷன், டேட்டா விஷுவலைசேஷன் தான் ஸ்டெப் 3. ஸ்டெப் 3ல் விஷுவலைசேஷனாக என்னன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேட்ப்ளாட்லிப், சீபான், இந்த மாதிரி நிறைய லைப்ரரிஸ்லாம். இது மூலமாக வந்து ஒரு விஷயத்தை வந்து சார்ட்டிங்காவோ பிளாட்டிங்காவோ காமிக்கிற ஒரு லைப்ரரிஸ் தான் இந்த மேட்ப்ளாட்லிப்னு. ஸோ ஒரு டேட்டா எனக்கு கிடச்சிருச்சுப்பா, அதுலேருந்து ஒரு இன்சைட்டை எடுத்து ஒரு விஷயத்தை எடுத்து பாருங்களேன். ஒரு ஸ்டூடெண்ட் அவனுடைய மார்க்ஸ் எல்லாம் எடுத்தேன். இந்த மார்க்ஸ்லாம் எடுத்து அது மூலமாக வந்து அவனுடைய ஆவரேஜுங்க, அவனுடைய சம்முங்க, அந்த கிளாஸில் இருக்கிற இவனோட ரேங்க்குன்னு எல்லாத்தையும் அதுலேருந்து ஒரு இன்சைட்டை கண்டுபிடிச்சேன். இதை வந்து ஒரு சார்ட்டாக வந்து அவன் எந்த அளவு படிச்சிருக்கான், எவ்வளோ மார்க் எடுத்துக்கான், கிராஃபிக்காக காமிக்கிறேன். இந்த விஷுவலைசேஷன் நம்ம லேர்ன் பண்ணிக்கணுங்க. பிளாட்டிங் அண்ட் விஷுவலைசேஷன் லேர்ன் பண்ணிக்கணுங்க. இதுதான் ஸ்டெப் 3ங்க. 4வது பார்த்தீங்கன்னா வந்து என்ன தான் வந்து லைக் டேட்டாக்கெல்லாம் இருந்தாலுமே ஃப்யூச்சரில் என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அதுக்கு வந்து லிட்டில் பிட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். இது டேட்டா, இந்த அவுட்புட் எனக்கு வேணும், என்ன அல்காரிதமாக பயன்படுத்துறது, இந்த பிட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸுங்க, என்ன அல்காரிதம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்டெப் 4 லேர்ன் பண்ண வேண்டியது மெஷின் லேர்னிங். என்ன அல்காரிதமை வச்சு நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க போகிறேன், மெஷின் லேர்னிங்க. இந்த மெஷின் லேர்னிங் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டாக ஆகிடுவீங்க. ஆனால் மிஷின் லேர்னிங்னா என்னன்னா அப்படின்னா, மிஷின் லேர்னிங்னா ஒரு விஷயத்தை வச்சு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கும். ஓகே சார். அதே வந்து டீப் லேர்னிங்னா ஒரு நிறைய விஷயங்களை வச்சு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கும். அப்போது இதோட அக்யூரேசி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ மிஷின் லேர்னிங் அப்புறம் டீப் லேர்னிங்ன்ற ஸ்டெப் 5 கற்றுக்கலாம். ஸ்டெப் 6வதாக வந்து என்ன தான் வந்து மனுஷன் பண்ணுறதை வந்து ஆட்டோமேட் பண்ணாதானே நல்லது. அப்போது அதுக்கான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லைப்ரரிஸ்ன்னு சொல்லக்கூடிய சரிங்களா, ஓகே, டென்சார் ஃப்ளோ மாதிரி லைப்ரரிஸ்லாம் லேர்ன் பண்ணிக்கலாங்க. இது எல்லாமே கவரப் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ஜினியருங்க. ஓகே சார். ரோட் மேப் பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க சார். இப்போ நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்கல்ல, அதாவது ரோட் மேப்பில் டேட்டா அனாலிட்டிக்ஸ்னு ஒன்று சொன்னீங்க. ஸோ எனக்கு டேட்டா சயின்ஸ்க்கும் டேட்டா அனாலிஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை சொல்லுங்கள் சார். சரி, இங்கே பாருங்கள், டேட்டா அனலிஸ்ட்ன்றது டேட்டா சயின்ஸில் ஒரு பார்ட்டு தான். டேட்டாவை அனலைஸ் பண்ண தெரிஞ்சு வந்தால் ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே சார். ஆனால் டேட்டா அனாலிட்டிக்ஸ்ன்றவங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் வேலை செய்வாங்க. எப்படி அண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேட்டா அனலிஸ்ட்டுங்க, இங்கேயும் டேட்டா அனலிஸ்ட்டுங்க. ஒரு டேட்டாவை எடுத்தேன், அதை க்ளீன் பண்ணேன், இதுலேருந்து ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறேன், இது டேட்டா சயின்ஸ். இதுவும் ஃப்யூச்சரில் இப்போ இருக்கிற டேட்டா வச்சு ஃப்யூச்சரையும் ப்ரெடிக்ட் பண்ணோம், இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணோம். புரியுதுங்களா? ஓகேவா? ஆனால் இது ரியல் டைமாக இருக்கிற டேட்டா, என்ன நடந்துட்டு இருக்கிறதுன்னு சொல்கிறது டேட்டா அனாலிட்டிக்ஸுங்க. என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் வந்து அது டேட்டா சயின்ஸுங்க. ஓகே சார். சரிங்களா? ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் இது வந்து தற்போதைய அனலைசிஸ், இது வந்து ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன், எதிர்கால ப்ரெடிக்ஷனுங்க. அதுதான் டேட்டா அனாலிட்டிக்ஸுக்கும் டேட்டா சயின்ஸுக்கும் இருக்கிற வித்தியாசங்க. ஓகே சார். எஸ், பைத்தான் இந்த டூலை பற்றி நான் பேசலைங்க. இதுலேயும் பைத்தான் யூஸ் பண்ணுவாங்க, இதுலேயும் பைத்தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பைத்தான் லைக் டேப்லியூ, பவர் பிஐ, இந்த மாதிரி அட்வான்ஸ்டு டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பவர் பிஐலாம் ரொம்ப பவர்ஃபுல்லான டூல்ஸுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பைத்தானை வச்சுட்டு அதோடைய லைப்ரரிஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு போவாங்க. ஓகே சார். சரி, நெக்ஸ்ட் நான் வேறு கேள்வி கேட்கலான்னு பார்த்தா நீங்களே பைத்தான் பற்றி பேசிட்டீங்க. ஸோ பைத்தான் டேட்டா சயின்ஸில் எப்படிலாம் சார் யூஸ் ஆகுது? சூப்பருங்க. இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக வந்து டேட்டா சயின்ஸ் பண்ணுறதா இருந்தால் ஆர் ப்ரோக்ராமிங்லாம் இருக்குங்க. ஓகே சார். ஓகேவா? நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இப்போ பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்குங்க. ஆனால் பைத்தானை பிரேக் பண்ணவே முடியல. பைத்தான் அப்படின்னா எதனால் அப்படின்னா அதில் இருக்கிற இனாமரஸ் அமௌண்ட் ஆஃப் லைப்ரரிஸுங்க. புதுசாக லைப்ரரிஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஒன்று ஓப்பன் சோர்ஸுங்க, ஃப்ரீ, அதாவது ஃப்ரீங்க, ஓப்பன் சோர்ஸ் அண்ட் ஃப்ரீங்க. ரெண்டாவது அந்த லைப்ரரிஸில் எல்லாத்துக்கும் கோடு இருக்கும். நிச்சயமாக அதை என்னன்னு கால் பண்ணி விட்டால் போதும், பார் பிளாட்டும் போட்டால் ஒரு பிளாட் அழகாக வந்துடும். ஓ சூப்பர். இதை வந்து நீ .NET ஜாவாவில் பண்ணுறதா ஏகப்பட்ட கோடிங் அடிக்க வேண்டியது இருக்கும். அதனால் வந்து பைத்தானில் வந்து பைத்தானில் இருக்கிற பாண்டாஸ் லைப்ரரியாக இருக்கட்டும், சைக்கிட் லேர்ன் லைப்ரரிஸாக இருக்கட்டும், ஸோ டேட்டாவெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி ப்ராசஸ் பண்ணுற எல்லா வேலையும் பாண்டா சூப்பராக பண்ணுவான். அதை எடுத்து ஃபியூச்சர் மெஷின் லேர்னிங்னா அல்காரிதம் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுமா, லைக் உனக்கு அழகாக வந்து இவன் பண்ணிவிடுவான், சைக்கிட் லேர்ன் பண்ணுவான், அதை கிராஃபிக்கல் ஃபார்மேட் பண்ணுவான், மேட்ப்ளாட்லிப் பண்ணுவான். இந்த 3 லைப்ரரிஸே போதுங்க, எல்லாத்தையும் அதுவே பண்ணிவிடும். அதனால தான் வந்து
நிறைய டூல்ஸ்லாம் தேவையில்லை, ஒரே ஒரு சாஃப்ட்வேர் அதோடைய லைப்ரரிஸ் யூஸ் பண்ணி முடிச்சுக்கோ. அதனால தான் பைத்தான் ரொம்ப ஃபேமஸ் டேட்டா சயின்ஸ். ஓகே சார். நீங்கள் ரோட் மேப் பற்றி பேசும்போது அதில் மிஷின் லேர்னிங்னு சொன்னீங்க சார். எனக்கு டேட்டா சயின்ஸ்க்கும் மிஷின் லேர்னிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள் சார். இதுதான் டேட்டா சயின்ஸ்னால் அதுக்குள்ளே இருக்கிறது தான் மிஷின் லேர்னிங். ஓகே சார். ஒரு டேட்டாவை எடுத்தேன், அதை க்ளீன் பண்ணேன், ஓகேவா, அதில் அல்காரிதம் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். இந்த அல்காரிதம் இம்ப்ளிமெண்டேஷன் தான் மிஷின் லேர்னிங். அதுக்கப்புறம் அதை எடுத்து நான் ஒரு கிராஃபிக்கல் ஃபார்மேட் கொண்டு வந்தேன். புரியுதுங்களா? ஓகேவா. இது எல்லாமே டேட்டா சயின்டிஸ்ட்டுங்க, டேட்டா சயின்ஸுங்க. அது ஒரு குட்டி பார்ட்டு தான் மாடல் பில்டிங் அண்ட் மாடல் டிப்ளாய்மெண்ட்னு சொல்லுவாங்க. அது பேர் அல்காரிதம் இம்ப்ளிமெண்டேஷன். இந்த மிஷின் லேர்னிங் இஸ் பார்ட் ஆஃப் டேட்டா சயின்ஸுங்க. ஓகே. ஆமாங்க. ஸோ லைக் டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக சொல்கிறேங்க. ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுங்களேன், மொத்த கிரிக்கெட் மேட்ச்சை எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ண எல்லாமே லைக் டேட்டா சயின்ஸுங்க. ஒரு 3வது மேட்ச் நடக்குது, 4வது மேட்ச்சுக்கு யார் வருவான்ட்டு அந்த வின்னிங்கை கண்டுபிடிக்கிறவங்க தான் மிஷின் லேர்னிங். ஓகே. மொத்தமும் டேட்டா சயின்ஸுங்க, ஒரு பார்ட் மட்டும் மிஷின் லேர்னிங். ஓகே சார். நீங்கள் அல்காரிதம் சொல்கிறீங்க, அதனால் கொஞ்சம் பயமாகவே இருக்குது, மேக்ஸ் நிறைய இருக்குமோன்னு. சத்தியமாக இதுதான் நிறைய பேர் ஏமாத்துற ஒரு விஷயம். மேக்ஸ் நாலேஜ் இருந்தால் தான் நீ டேட்டா சயின்ஸ் படிக்க முடியும். உண்மை கிடையவே கிடையாது. ஓகே சார். பாருங்கள், இதுதாங்க டேட்டா. இந்த டேட்டாவுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வேணுங்க. அந்த அவுட்புட் கொடுக்குறது எந்த அல்காரிதம் மட்டும் தெரிஞ்சாவே போதுங்க. துளியோண்டு மேக்ஸ் நாலேஜ் இருந்தால் போதுங்க. அப்படின்னா நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம், நீங்கள் எங்கே போகிறீங்க, அதெல்லாம் நாங்களே சொல்லி கொடுத்துருவோம். ஓகே சார். சரிங்களா? இந்த சினாரியோனா இந்த அல்காரிதம், அந்த சினாரியோ அந்த அல்காரிதம் கால் பண்ணி விட்டால் போதுங்க, அழகாக வேலை செய்யும். ஓகே சார். என்னோட அடுத்த கேள்வி என்ன, டேட்டா சயின்ஸோட ஸ்கோப் எப்படி சார் இருக்குது இப்போ கரண்ட்டில்? டேட்டா சயின்ஸ் தாங்க ஃபியூச்சருங்க. சரிங்களா? ஓகே. தயவு செஞ்சுங்க டேட்டா சயின்ஸ் ஏஐ ஃபியூச்சர் இருக்குமா இல்லைன்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க, படிச்சிருங்க. சரிங்களா? ஓகேவா. இப்போ அக்சென்ச்சர் கம்பெனியில் மொத்த எம்ப்ளாயிஸுங்க இருக்கிற அவ்வளோ எம்ப்ளாயிஸும் ஏஐ படிக்க சொல்லிட்டான். சூப்பர். சரிங்களா? ஒரு 15,000 பேர் தூக்கிட்டு எல்லாரும் ஏஐ படி, டேட்டா சயின்ஸ் ஏஐ படின்ட்டான். புரியுது? அக்சென்ச்சரில் இன்னைக்கு ட்ரெண்டிங் நியூஸ் அதான். நீங்கள் வேணால் போய் கூகுள் போய் அடிச்சு பாருங்கள். ஓகே சார். சரிங்களா? கம்பல்சரி எல்லாருக்கும் ஏஐ ட்ரைனிங் கொடுத்துருங்க. ஏஜென்டிக் ஏஐங்க, ஜென்ரேட்டிவ் ஏஐ, ஏஜென்டிக் ஏஐ ட்ரைனிங் கம்பல்சரி ஆக்கி விட்டாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா த ஃபியூச்சர் இஸ் டேட்டா சயின்ஸுங்க. எந்த ஃபீல்டுங்க, மெடிக்கல் ஃபீல்டுங்க, ஃபினான்ஸ் ஃபீல்டு, மார்க்கெட்டிங் ஃபீல்டு, ஐடி ஃபீல்டுங்க, நீ எந்த ஃபீல்டு எடுத்தாலும் எல்லாருக்கிட்டையும் ஒரு டேட்டா இருக்குது தம்பி. அந்த டேட்டா வச்சு ஃபியூச்சரில் என்ன நடக்கும்னு கண்டுபிடிச்சி தானே ஆகணும் அவன். ஆமாம். இப்போது நான் ஒரு 1 கோடி ரூபா இந்த பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அந்த பிஸ்னஸ் ஃபியூச்சரில் நல்லா இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட் பண்ணுறது நியாயம். அப்படி இல்லைன்னா நஷ்டம் ஆகிடும் இல்லையா? அப்போ அதுக்கு டேட்டா சயின்ஸ் தேவை. ஸோ ஃபியூச்சர் இஸ் டேட்டா சயின்ஸ். ஓகே சார். டேட்டா சயின்ஸ் ஸ்கோப் பற்றி சொல்லிட்டீங்க சார். பட் அது இப்போ நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களாம் படிக்கலாமா, எல்லாருமே படிக்கணும்னு சொல்கிறீங்களே, அவங்களுக்கு அது முடியுமா, படிக்க முடியுமா? முடியாததுன்னு எதுவுமே கிடையாது தம்பி. எல்லாருமே டேட்டா சயின்ஸ்குள்ளே போகலாம், தப்பே கிடையாதுங்க. ஓகேவா. நான் ஐடியில் பார்த்தீங்கன்னா அண்ணா நான் ஒரு பேங்கிங் செக்டரில் இருக்கேன், டேட்டா ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா நீங்கள் டேட்டா சயின்ஸ் போகலாம். அதுக்கு ஒரு பாத் இருக்குங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஐடியிலேருந்து டேட்டா அனலிஸ்ட்டாக போயிடுங்க. கம்பெனிக்குள்ளே அந்த எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி அனலிஸ்ட்டாக உள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா அங்கே டேட்டா சயின்ஸ் லேர்ன் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஓகே சார். டேரெக்டாக டேட்டா சயின்ஸ் அட்வைசபிள் மோட் கிடையாதுங்க. ஆனால் நிறைய பேர் போயிருக்காங்க. இது பாருங்கள், 1 2 3 இவங்களாம் டேட்டா சயின்ஸில் போனவங்க தான். போக முடியாதுன்னு கிடையாது தம்பி. என்னன்னா இதுதான் உங்களுக்கு ஆக்சுவலான பார்த்துங்க. ஓகே. நான் இங்கேருந்து இப்படி நேராக அங்கே போகன்றதை விட நீ டேட்டா அனலிஸ்ட்டாக போயிடு, இல்லை அனாலிட்டிக்ஸாக போயிடு. அதுக்கப்புறம் டேட்டா சயின்ஸுக்கு போகிறது புத்திசாலி தராங்க. ஓகே சார். இப்போ டேட்டா என்ட்ரி இந்த பிபிஓலாம் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களாம் சார்? இல்லை, நீ யாராக இருந்தாலும் இது ஒரே ஆன்சர் தாங்க. யாராக இருந்தாலும் அனலிஸ்ட்டாக இப்போ டேட்டா என்ட்ரி பிபிஓ இருக்குன்னு வச்சுக்கோங்க தம்பி. அப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் லைக் டேட்டா அனலிஸ்ட்டாக பயன்படுத்திக்க முடியும். ஓகே சார். அதை வச்சு நீங்கள் டேட்டா அனலிஸ்ட்டாக போயிட்டு அங்கேருந்து டேட்டா சயின்ஸுக்கு போகிறது புத்திசாலி தராங்க. ஓகே சார். ஆமாம். ஓகே சார். இப்போ என்னோட அடுத்த கேள்வி என்னென்னா, இப்போ ஏஐ பற்றி சொன்னீங்களா சார், எனக்கு டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஏஐ இது எல்லாமே என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். சரி, ரொம்ப சிம்பிளுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங்கிறது ஒரு சப்செட் ஆஃப் டேட்டா சயின்ஸ்னு நான் சொல்லிட்டேன். ஓகே சார். புரியுங்களா? ஓகேவா. அதாவது ஒரு டாக்டருக்கு ஸ்டெத்தஸ்கோப் இருக்கு இல்லையா, ஸ்டெத்தஸ்கோப் என்ன பண்ணும், அவனுக்கு காய்ச்சல் இருக்கா இல்லையா, அவனுக்கு ஹார்ட் பீட் ஒழுங்காக வேலை செய்தா இல்லையா, அதெல்லாம் ஹார்ட்லாம் ரேட்லாம் செக் பண்ணுறது ஸ்டெத்தஸ்கோப்புங்க. ஸோ டாக்டர் தான் டேட்டா சயின்ஸுங்க. டாக்டர்கிட்ட ஒரு பார்ட்டு ஸ்டெத்தஸ்கோப்புங்க. மிஷின் லேர்னிங்கு இந்த டாக்டர் மாதிரி இன்னொரு டூப்ளிகேட் டாக்டர் உருவாக்குறாங்க, ரோபோட் டாக்டரை உருவாக்குறாங்க. அது எல்லாத்தையும் பண்ணுது, அது ஏஐங்க. ஓகே சார். ஓகே, புரியுங்களா? ஓகேவா. ஸோ டேட்டா மட்டுமே இவனோட மெயின் ஃபீல்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீச், ஆடியோ, வீடியோ அதுவும் டேட்டா தான். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா மல்டி மோடலில் எல்லா ஃபீல்டுலேயும்
மனுஷனோட புத்திசாலித்தனத்தெல்லாம் வச்சு பண்ணுறது தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நம்ம சிட்டி ரோபோ மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் டேட்டா சயின்ஸ் வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை க்ளீன் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அல்காரிதம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி விஷுவலைஸ் பண்ணுறது ப்ரெடிக்ட் பண்ணுறது எல்லாமே டேட்டா சயின்ஸுங்க. ஓகே சார். இதில் ஒரு பார்ட்டாக இருக்க மெஷின் லேர்னிங் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் மட்டும் பண்ணுற அல்காரிதம் வச்சிருக்கிறோம் மெஷின் லேர்னிங். ஓகே சார். இது இவனே பார்த்தீங்கன்னா வந்து இவன் ஹியூமன் லைக் இன்டெலிஜென்ஸ் சொல்கிற ஸ்பீச் ஆடியோ வீடியோ எல்லாம் பண்ணுறவங்க வந்து ஏஐன்னு சொல்லுவாங்க. ஓகே சார். ஓகே சார். இப்போது நீங்கள் ஏஐ மிஷின் லேர்னிங் டேட்டா சயின்ஸ் அதெல்லாம் சொல்லிட்டீங்க. அந்த கோர்ஸ்லாம் எடுத்து படிக்கலாமா? அதுக்கு நம்மக்கிட்ட வந்தால் நம்ம கோச்சிங் கொடுப்பீங்களா? சூப்பரான ஒரு கேள்வி தான். கண்டிப்பாங்க. நம்ம கம்பெனியில் படித்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் டேட்டா சயின்ஸில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கெரியர் கேப் இருந்தும் நேர்மையாக வேலைக்கு போயிருக்காங்க. நம்ம கம்பெனியோட ஸ்பெஷாலிட்டி ஆனால் வந்து நான் வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் டேட்டா சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. சரிங்களா, ஓகேவா? அண்டு இன்டெலோடைய அட்வான்ஸ் பைத்தான் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. நானே டேரெக்டாக ட்ரைனிங் கொடுத்துட்ருப்பேங்க. நம்ம கம்பெனியில் அவங்கள நாங்கள் படிக்க வச்சுட்டு லைவாக வந்து இன்டர்ன்ஷிப்னு சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட் பண்ண வைப்போம். ஓகே. எல்லா சென்டரும் அந்த ப்ராஜெக்ட் தான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா வந்து அவன் ப்ராஜெக்ட் பண்ணால் அவன் வேலைக்கு போயிடுவான். அவன் வேலைக்கு போகலாம் தான் காசு எக்ஸ்ட்ரா வாங்க முடியும். ஸோ படிக்க வச்சு நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ண வச்சுருவோம். இன்டர்வியூக்கு நாமளே ட்ரெயின் பண்ணிவிடுவோம். ரெஸ்யூமும் நம்மளே தயாரித்து கொடுத்து வேலை கிடைக்க வரைக்கும் ஜாப் ஓப்பனிங்ஸ் எல்லாமே அனுப்பிட்டுருப்போங்க. அவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக பண்ணுவோங்க. நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, சார் எனக்கு இந்த ரிசோர்ஸ் வேணும் அந்த ரிசோர்ஸ் வேணும், நாங்களுமே அனுப்பிக்கிட்டு இருப்போங்க. ஓகே, எல்லா உதவிகளும் பண்ணுவோம் வேலை கிடைக்க வரைக்கும். சார் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த உதவியும் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட காண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேங்க, இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன், இன்ஸ்டா அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன். உங்களுடைய மெசேஜாக காத்துட்ருக்கேங்க. உதவி பண்ண தயாராக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சி ஒரு பெரிய நம்பிக்கையோடு முடிக்கிறேங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாழ்க தமிழ். என்கிட்ட படித்து நேர்மையாக வேலைக்கு போன 1000 மாணவர்கள் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க.